அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாதது அவ்வளோ கஷ்டமா சார் அது? இந்த சென்னை என்விரோ சொல்யூஷன்ங்கிறது 2020 நீங்க அந்த ஒரு நாள் முதலமைச்சர் பத்திய படத்தை பார்த்துட்டு வந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சட்டத்துல வந்து நீங்க வந்து ஒரு 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 அக்ரிமெண்ட் போடுறதோ, ஒரு கோர்ட்ல வழக்கு இருக்கும் போதோ ஒன்றை நிறைவேற்றுவது என்பது உடனடி சாத்தியம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களாமல்ல? அது அரசுக்கு வந்து பல சுமைகள் இருக்கும். நிதி சுமைகள் இருக்கும், நிர்வாக சார் சிக்கல் இருக்கும். மக்கள் போராட்டங்கள் மூலயமா பல விஷயங்கள் நடந்திருக்கு சார். இதே ஸ்டெர்லைட் அது அவங்களும் தான் கான்ட்ராக்ட் போட்டு தூத்துக்குடி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மூட வைக்கலையா மக்கள்? மக்களுக்கு ஒரு இடர்பாடு அது வரப்ப பல உயிர் தியாகத்துக்கு பின்னாடி நடந்துச்சுங்க. அது எளிதா நடந்துச்சா? அது மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போதே நடந்துருச்சா? அப்படி கிடையாது. அதுல நீதிமன்றம் தலையிட்டுச்சா, தலையிடலையா? நீதிமன்றம் யார் பக்கம் நின்னுச்சு? இங்க நீதிமன்றம் யார் பக்கம் நிக்குது? இங்கே நீதிமன்றம் மக்கள் பக்கம் நிக்கலையே சார். நிக்கலைன்னா அப்ப நீங்க நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணுங்க. நீதிமன்றம் சரியில்லைன்னு சொல்லுங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்க வாங்கிக்கங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்தின் வழியாகத்தான் இது தீர்க்கப்பட வேண்டும் என்கிற நிலைமைக்கு அது போயிருச்சு, வழக்கில் இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க மறுபடியும் வந்து முதலமைச்சர் அதை செய்யல அப்படின்னா, இப்ப இதுல என்ன நான் யோசிக்கிறேன்னா, இந்த பிரச்சனையை பயன்படுத்தி இந்த அரசை வீழ்த்துவதற்கான ஒரு ஒரு வியூகமாக இதை மாற்றுகிறார்களான்னு ஒரு கேள்வி.